அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து 11th ஃபிக்ஹ் பாடம். மொதல் பாடம் அதில்லத்து ஷரய்யா, மார்க்கத்துடைய ஆதாரங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் சய்யிதுல் முர்சலீன் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி வத்தாபியீன லஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அதில்லத்து ஷரய்யா, மார்க்கத்துடைய ஆதாரங்கள். அதில்லத்து ஷரய்யா, மார்க்கத்துடைய ஆதாரங்கள். ஹியல் குர்ஆன், அது குர்ஆனாக இருக்கும். இப்போ சுன்னத்தாக இருக்கும். இப்போ இஜ்மா இருக்கும். கியாஸாக இருக்கும். இப்போ மார்க்கத்துடைய ஆதாரங்கள் 1வது குர்ஆன், 2வது சுன்னத்து, 3வது இஜ்மா, 4வது கியாஸு. இப்போ இதான் அரலத்து வாக்கியத்து. இதான் அரலத்து குறுக்கிட்டால், ஏதாவது பிரச்சனை வந்தால், வாக்கியத்து ஒரு நிகழ்வு குறுக்கிட்டால், ஒரு நிகழ்வில் பிரச்சனை வந்தால், நலரல் ஃபக்கீஹு ஞானி, அதாவது மார்க்க விற்பனர்கள், நலரல் ஃபக்கீஹுல் முஜ்தஹிது, இஜ்திஹாத் செய்யக்கூடிய மார்க்க விற்பனர்கள் பார்ப்பார்கள். அவ்வளவு ஆரம்பமாக ஃபில் குர்ஆனிலே அந்த பிரச்சனைக்கு தீர்வை பார்ப்பார்கள். இது அரலத்து வாக்கியத்துன்னா, அரலத்துனா குறுக்கிட்டால் வாக்கியத்தான் நிகழ்வு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சட்டம் வேணும். இப்போ தொழுகையில் முன்சுனத்து என்ன பின் சுனத்து என்ன, பரல என்ன, இல்லாட்டி நிக்கால் எதுவும் முன்சுனத்து பின் சுனத்து, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை நம்ம தேடுறப்ப அப்போ ஆரம்பமாக குர்ஆனில் பார்க்கணும். இப்போ இன் வஜத ஃபீஹி, அந்த குர்ஆனில் பெற்றுக்கொண்டால் ஹுக்குமஹா, அதனுடைய சட்டத்தை அம்லா, அதை அவன் நிறைவேற்றுவான். இப்போ இல்லா, அப்படி இல்லை எனில், இப்போ இன் வஜத பெற்றுக்கொண்டால் ஃபீஹி, அதிலே ஹுக்குமஹா, அதனுடைய சட்டத்தை, அதாவது எந்த பிரச்சனைக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை சட்டத்தை அம்லா, அதை நிறைவேற்றுவான். இல்லா, அப்படி இல்லை எனில் நலர ஃபி சுன்னத்தி, அப்போ குர்ஆனில் அவனுக்கு தெளிவு கிடைக்கல அப்படின்னா நலரை பார்ப்பான். ஃபி சுன்னத்தி, சுன்னத்திலே பார்ப்பான். ஃபைன் வஜது ஃபீஹா, அந்த சுன்னத்து, இந்த ஃபீஹா அலமீரு சுன்னத்து இந்த ஹதீஸிலே அவன் பெற்றுக்கொண்டால் ஹுக்குமுஹா, அப்போ இப்படி அர்த்தம். ஹுக்குமு லம்மு போட்டிருந்தா ஃபாயிலா, இன் வஜத ஹுக்குமஹா இல்லை ஒரு நிமிஷம். அப்போ மேலே பிரிண்டிங் மிஸ்டேக் வரும். வஜத ஹுக்குமஹான் இங்கே வந்திருக்கு, வஜத ஹுக்குமுஹான் இங்கே வந்திருக்கு. ஹுக்குமஹானே படிங்க. அவன் பெற்றுக்கொண்டால் ஹுக்குமஹானுடைய சட்டத்தை அம்லா, அதை அவன் நிறைவேற்றுவான். அப்போ ஃபஸ்ட்டு குர்ஆனில் பார்க்குறான். 2வது ஹதீஸில், குர்ஆனில் அவனுக்கு தெளிவு கிடைக்கல அப்படின்னா ஹதீஸில் பார்ப்பான். ஹதீஸில் வந்து தெளிவு கிடச்சிச்சின்னா அதை நிறைவேற்றுவான். அப்போ ஹதீஸ்லேயும் கிடைக்கல அப்படின்னா இல்லா நலர, அப்படி இல்லையானே நலர ஃபில் இஜ்மா, ஏதாவது இஜ்மாவில் இருக்கான்னு அவன் பார்ப்பான். முன்னோர்கள் இஜ்மா. ஃபைன் வஜத ஃபீஹி, இஜ்மான என்னன்னு பின்னாடி வருது. அப்போ இஜ்மாவில் இருக்குதான்னு பார்ப்பான். இன் வஜத ஃபீஹி ஹுக்குமஹா, இன் வஜத பெற்றுக்கொண்டால் ஹுக்குமஹா, அதனுடைய சட்டத்தை பெற்றுக்கொண்டால் அம்லா, அதை அவன் நிறைவேற்றுவான். இல்லை அப்படி இல்லை இஜ்திஹாத் செய்வான். பில் கியாஸை கொண்டு இஜ்திஹாத் செய்வான். பி கியாசிகா, அதனுடைய கியாஸை கொண்டு அலாமா ஒன்றின் மீது வரது நஸ்னா குர்ஆன் ஆயத்து, ஹதீஸு, குர்ஆன் ஆயத்தும் ஹதீஸும். அப்போ அலாமா ஒன்று, இந்த கியாஸு, இந்த பி கியாசிகாவுக்கு அர்த்தம் வைக்க முடியல, நான் கேட்டு சொல்கிறேன். அலாமா ஒன்றின் மீது வரத வந்திருக்கிறது, நஸ்ஸு குர்ஆன் ஹதீஸ் வந்திருக்கிறது. பி ஹுக்குமிஹி, அதனுடைய தீர்ப்பிலே குர்ஆன் ஆயத்து வந்திருக்கிறது. அந்த ஒன்றை கொண்டு அவன் இஜ்திஹாத் செய்வான். அப்போ கியாஸுனாலும் பாடத்தில் பின்னாடி வருது. அப்போ மார்க்கத்துடைய ஆதாரங்கள் வந்து 1வது குர்ஆன், 2வது சுன்னத்து, 3வது இஜ்மா, 4வது கியாஸ். இஜ்மானா நம்ம 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். இஜ்மா பற்றி நீங்கள் மறந்துருப்பீங்க, அதை எடுத்து பாருங்கள். கியாஸுனாலும் 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம். பின்னாடி இதை பற்றி வழக்கமாக சொல்ல போகிறாங்க. இந்த இடத்துல கியாசியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, கொஞ்சம் வார்த்தை குழப்பமாக இருக்குது. அதை நான் கேட்டு சொல்கிறேன். ஓகே, விஷயம் இதுதான். மார்க்கத்துடைய ஆதாரங்கள் 4: 1வது குர்ஆன், 2வது சுன்னத்து ஹதீஸு, 3வது இஜ்மா, 4வது கியாஸ். இப்போ சரி, ஓகே. அப்போ அடுத்து சொல்ல போகிறாங்க. குர்ஆன் ஆகிறது, அதுவாகிறது கலாமுல்லா. குர்ஆன் என்ன அப்படின்னா அல்லாவுடைய வார்த்தை. அது அந்த முனஜ்ஜில் இறக்கி வைக்கப்பட்டு அல்லாவுடைய வார்த்தை. மௌசூஸ் வித்தப்ப அலா ரசூலிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, சையீதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டது தான் குர்ஆன். லியகூன, ஆகுவதற்கு, ஹுதன் நேர்வழியாக, ஹுஜ்ஜத்தன் ஆதாரமாக, ஹுஜ்ஜத்தன் தஸ்தூரனை கீழே போட்டிருக்காங்க பாரு, கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷன்னா அப்படின்னா அந்த ஒரு அடிப்படை விதி. அப்போ குர்ஆனில் வந்து அடிப்படைகள் மட்டுமே இருக்கும்.
அதை வைத்து கிளை சட்டங்களை நாம் உண்டாக்கிக்கிறோம். குர்ஆனில் வந்து எக்கச்சக்கமான சட்டங்கள் வந்து அடிப்படை மட்டும்தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு ஹதீஸ் கித்தாப் இருக்குது, நூறுல் இது என்னது நூறுல் ஈலாஹ் இருக்குது, குதூர் இருக்குது, அப்புறம் என்ன அப்புறம் சரகுல் விகாயா இருக்குது, ஹிதாயா இருக்குது. அப்போ அதெல்லாம் அவ்வளோ பெரிய இருக்குது. குர்ஆனை விட பல மடங்கு பெருசு. குர்ஆனை விட பல மடங்கு பெருசு. ஆனால் அது அத்தனைக்கும் வந்து ஆதாரம் இந்த குர்ஆன். அடிப்படை சட்டங்கள் மட்டும் அதில் இருக்குது. அதுக்கு பேர் தான் தஸ்தூரன் அப்படிம்பாங்க. இப்போ லியக்கூன ஆகுவதற்காக, ஹுதன் நேர்வழியாக ஆகுவதற்காக, ஹுஜ்ஜத்தன் ஆதாரமாக ஆகுவதற்காக, தஸ்தூரன் அடிப்படை சட்டமாக ஆகுவதற்காக, லின்னாசி மனிதர்களுக்கு, வகுவ அதுவாக இருந்தது குர்ஆனாக இருந்து கித்தாபாக இருக்கும் மூஜிஜுன் வகுவ அந்த குர்ஆனாக இருந்து கித்தாபுன் மோஜிஜுன், அதாவது இயலாமையில் ஆய்க்கு வைக்கக்கூடியது. ஆனால் பின்னாடி அது அர்த்தம் நன்கு புரிய பாருங்கள். கது தஹத்தா, அது நிச்சயமாக தஹத்தா சவால் விடுகிறது, ஐதாவு அதனுடைய எதிரிகளுக்கு சவால் விடுகிறது, பித்தியானி கொண்டு வருவதை கொண்டு, அக்சர மிக மிக சுருக்கமாக, சூரத்தின் மிஸ்லிஹி அதை போன்ற ஒரு மிக சுருக்கமான சூறாவை கொண்டு வருவதை அந்த குர்ஆன் சவால் விடுகிறது. அப்படின்னா குர்ஆன் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த குர்ஆன் மாதிரியே ஒரு ஆயத்தாச்சும் கொண்டு வாங்க, ஒரு ஆயத்தில் வரும் இந்த குர்ஆனை போன்ற ஒரு ஆயத்தை கொண்டு வாங்க, ஃபஸ்ட்டு 10 ஆயத்தை கொண்டு வாங்கன்றிருக்கோம். சரி 10 ஆயத்து வேணால் ஒரு ஆயத்தாவது இந்த குர்ஆனை போலவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் எழுதி கொண்டு வாங்க அப்படின்ட்டு இன்னொரு ஆயத்தில் வரும். அப்போ இந்த குர்ஆனை முதல்ல யாராலையும் அதை இலக்கண அது அர்த்தத்தை புதிஞ்சு யாராலும் எழுத முடியாது அப்படின்னு குர்ஆன் சவால் விடுது. அப்படிப்பட்ட அந்த மூஜிஜான கித்தாப் தான் இந்த குர்ஆன். ஃபலம் எஸ்தத்தி சக்தி பெற மாட்டார்கள், அகதுன் ஃபலம் எஸ்தத்தி அகதுன் யாரும் சக்தி பெற முடியாது, மின்ஹலிக்கு படைப்புகளிலிருந்து, ஐயோ ஆரிலூஹு அதனுடன் போட்டியிடுவதற்கு யாராலும் சக்தி பெற முடியாது. கால்லா தலா யு ஆரிலுனா அதனுடைய போட்டியிடுவது கூனா குர்ஆனு. கால்லா தலா அல்லா தலா சொல்கின்றான், இன் குந்தும் நீங்கள் ஆகியிருந்தால், ஃபிரைபின் சந்தேகத்தில் ஆகியிருந்தால், மிம்மா ஒன்றிலிருந்து, நஜ்ஜல்னா நாம் இறக்கி வைத்தோமே, அலா அப்தினா நம்முடைய அடியாரி மீது இறக்கி வைத்தோமே, அந்த ஒன்றிலிருந்து நீங்கள் சந்தேகத்தில் ஆகியிருந்தால், பௌத்து கொண்டு வாருங்கள், பி சூரத்தின் சூறாவை, பி மிஸ்லிஹி அதை போன்றது ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். பல தடவை சொல்லியிருக்கேன். பௌத்து லாஜிம் பீதா முத்தாதி ஆக்கிறது. அப்போ லாஜிமை முத்தாதி ஆக்குவது எப்படி அப்படின்னு தைசீர் சர்வர் பாடம் முடிச்சிருப்போம்ல, அது மாதிரி ஃபவுத்துக்கு கொண்டு வாருங்கன்னு அர்த்தம் இல்லை, இந்த பி வந்திருக்கிறதுனால ஃபவுத்து பி கொண்டு வாருங்கள், சூரத்தின் சூறாவை கொண்டு வாருங்கள், மிஸ்லிஹி அதை போன்றது ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். ஃபது இங்கே புக்கில் எழுதாமல் இருக்குது, இந்த வார்த்தை மிஸ் ஆகிருக்கு, பிரிண்டிங்கில் மிஸ்டேக்காக இருக்கும் போல இருக்குது. அழைத்து கொள்ளுங்கள் சுகதாக்கும் உங்களுடைய உதவியாளர்களை அழைத்து கொள்ளுங்கள். உலகத்தில் யாரை வேணால் நீங்கள் என்ன பண்ணீங்க அழைச்சிருங்க, மின்துனில்லை அல்லாவை அன்றி இந்த உலகத்தை யாரை வேணாலும் அழைச்சிக்கிட்டு இந்த குர்ஆனை போல் எழுதி கொண்டு வாங்க. அது குர்ஆனை போல் முழுசாக இல்லை, குர்ஆனில் ஒரே ஒரு ஆயத்தாவது இதே போல் முடிஞ்சவங்களால் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு வந்து குர்ஆன் சவால் விடுகிறது. இன் குன்தும் சாதிக்கி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இதே போல் என்ன பண்ணுங்கள், குர்ஆனை போல் ஒரு ஆயத்தாவது எழுதி கொண்டு வாருங்கள் அப்படின்னு இந்த குர்ஆன் சவால் விடுகிறது. வகுவ அதுவாகிறது ஆனால் அந்த குர்ஆன் ஆகிறது கலாமுன் மன்கூலுன், கலாமுன் வாசகங்கள், மன்கூலுன் புரட்டப்பட்ட, இலைனா நம்மிடம், அப்போ நம்மிடம் புரட்டப்பட்ட வாசகங்கள், புரட்டப்பட்ட அப்படின்னா வந்த, அதாவது தலைமுறை, தவாத்துரை நான் சொல்கிறேன், தவாத்துரை கொண்டு, ஜீலன் தலைமுறையாக தவாத்துரை கொண்டு நம்மிடம் புரட்டப்பட்ட வாசகங்கள் அப்படின்னா தலைமுறையாக கடந்து நம்மிடம் வந்த வார்த்தை. தவாத்துருன்னா பல லட்சம் பேர் அறிவிச்சிருப்பாங்க, எந்த வித சந்தேகமும் இல்லாமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பல லட்சம் சஹாபிகள் கேட்டு பின்னாடி உள்ள தலைமுறைக்கு சொன்னாங்க. அப்புறம் அப்புறம் அபூபக்கர் சித்திக் காலத்தில் எழுதி வச்சாங்க. அப்புறம் லட்சக்கணக்கான பேர்கிட்ட இருந்து வந்ததுக்கு பேர் ஒரு செய்தி, லட்சக்கணக்கான பேர்கிட்ட இருந்து வந்திருந்தால் தான் ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட இருந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தவாத்துரு அப்படிம்பாங்க. ஜீலன்னா தலைமுறை, நபி சொன்னதை ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கேட்டாங்க, கேட்டுட்டு மற்றவங்கள்ட்ட சொன்னாங்க. அப்படிப்பட்டதான் அந்த குர்ஆன். அதுக்கு பேர் தான் தவாத்துரை கொண்டு, ஜீலன் தலைமுறையாக, ஜீலின் தலைமுறையாக புரட்டப்பட்டது தான் குர்ஆன். மௌஃபுல் பாதுகாக்கப்பட்டது, குல்லி ஒவ்வொன்றை விட்டும், தகீரின் மாற்றங்கள், எல்லா மாற்றத்தையும் அர்த்தம். அப்போ
எல்லா மாற்றத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டது தான் அந்த குர்ஆன். இப்போ தப்தீல், அதே போல் தப்தீல்னா ஒரு வாசகத்தை எடுத்துகிட்டு இன்னொரு வாசகத்தை போடுறது, அது தபுதியாவு அல்லது தபுதீலின் தபு எல்லா தபுதீல்களை விட்டும் கமா கால்லா தலா அல்லா தலை சொல்வதை போல எல்லா தபுதீல்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டது தான் அந்த குர்ஆன். இன்னா நிச்சயமாக நகுனு நாங்கள் நஜ்ஜல்னா இறக்கி வைத்தோம், திக்ர இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், இன்னா லஹு நிச்சயமாக அதற்கு நாங்கள் லஹாஃபிலுன் பாதுகாப்பாளர்களாக இருக்கின்றோம். இந்த குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அந்த குர்ஆனை பாதுகாக்கின்றோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மீதி அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.